சாபத்தையும் வரமாக மாற்றிய மனைவி. வாருங்கள், கதையாக கேட்கலாம். ஒரு ஏழை மனிதன் வாழ்ந்தான். அவனிடம் 2 மாடுகள் மட்டுமே இருந்தன. அந்த மாடுகளிடமிருந்து கிடைத்த பாலை விற்று தான் வாழ்க்கையை நடத்தினான். மனைவியுடன், பிள்ளைகளுடன் வறுமையிலே துன்பப்பட்டான். ஒரு நாள் அந்த ஊருக்கு பெரும் ஞானி ஒருவர் வந்தார். அவர் மிகவும் வல்லமை கொண்டவர் என்று ஊர் முழுவதும் பேசிக் கொண்டிருந்தது. அந்த ஏழையும் தன் நிலையை அவரிடம் சொல்லிக்கொண்டு உதவி பெறலாமே என்று எண்ணினான். அவன் ஞானியிடம் சென்று தன் வறுமையைச் சொன்னான். அதைக் கேட்ட ஞானி, இன்றிலிருந்து உன் வாழ்க்கை உயர்ந்திடும் என்று ஆசீர்வதித்தார். அதிசயம் நிகழ்ந்தது. 2 மாடுகள் அதிக பால் கொடுக்கத் தொடங்கின. மெதுவாக 2 ஆனது 4, 4 ஆனது 8. சில ஆண்டுகளில் அவனிடம் 30 மாடுகள் ஆனது. சிறிய குடிசை வீடு மாடி வீட்டாக மாறியது. ஒரு நாள் மீண்டும் அந்த ஞானி ஊருக்கு வந்தார். அவன் இப்போது செல்வந்தனாகி வாழ்க்கையில் வெற்றி பெற்றிருப்பதை பார்த்து மகிழ்ந்தார். ஞானி வந்துள்ளான் என்ற செய்தி செல்வந்தனுக்குத் தெரியவில்லை. இருப்பினும் ஞானி அவனைச் சந்திக்க அவனது வரவேற்புக்காக சில நாட்கள் ஊரில் காத்திருந்தார். ஆனால் செல்வந்தன் வரவில்லை. அவனால் ஏமாற்றமடைந்த ஞானி தானாகவே செல்வந்தனின் வீட்டிற்கு சென்றார். அப்போது செல்வந்தன் வீட்டுப்புறத்தில் பசுக்களை குளிப்பாட்டுவதில் முழுமையாக ஈடுபட்டிருந்தான். அவனது மனைவி மரியாதையுடன் ஞானியை வீட்டிற்குள் வரவேற்று அமர வைத்தாள். செல்வந்தன், நான் வேலை முடிந்ததும் வந்துவிடுகிறேன் என்று கூறி தன் வேலைகளில் தொடர்ந்து ஈடுபட்டான். இது ஞானிக்கு மிகுந்த கோபத்தை ஏற்படுத்தியது. பணம் வந்ததும் பழைய மரியாதையை மறந்துவிட்டாயா? நன்றி இல்லாதவனே! இனி உன்னிடம் மீண்டும் 2 மாடுகள் மட்டுமே இருக்கும் என்று சபித்துவிட்டு உடனே அங்கிருந்து சென்றார். அந்தச் சொல் கேட்டு அவன் விழித்துப் பாய்ந்து வந்து மன்னிப்பு கேட்க நினைத்தான். ஆனால் ஞானி எங்கும் காணாமல் போய்விட்டார். வீடு திரும்பிப் பார்த்தான். உண்மையாகவே சபித்தபடி மீண்டும் 2 மாடுகள் மட்டும் இருந்தன. மனம் உடைந்து அழுதான். எனது அலட்சியத்தால் எல்லாம் போய்விட்டது. இப்போது மீண்டும் வறுமையில் தவிக்க வேண்டியதுதானே என வருந்தினான். அப்போது அவனது மனைவி அமைதியாக வந்து சொன்னாள், இந்த 2 மாடுகளையும் விற்றுவிடுங்கள். அவனுக்கு குழப்பமாக இருந்தது. மீதி வாழ்க்கைக்கு இதுவே நமக்கு இருக்கும் துணைதானே, இதையும் விட்டொழித்தால் நம்மால் எப்படி வாழ முடியும் என்றான். ஆனால் மனைவி மீண்டும் வலியுறுத்தினாள், நீங்கள் கவலைப்பட வேண்டாம், இதை விற்றுவிடுங்கள். அவன் இறுதியில் சம்மதித்து அந்த 2 மாடுகளையும் சந்தைக்கு கொண்டு போனான். ஆரோக்கியமாயிருந்ததால் அவற்றிற்கு நல்ல விலை கிடைத்தது. டக்கென பணம் கையில் வந்தது. ஆனாலும் மனதில் பாரம் இருந்து கொண்டே வீடு வந்தான். ஆனால் அவன் மனைவி புன்னகையுடன் வரவேற்றாள். ஒரு தடவை புறங்காட்டில் சென்று பாருங்கள் என்றாள். அவன் சென்று பார்த்தான். அதிசயம்! அங்கே மீண்டும் 2 புதிய மாடுகள் நிற்கின்றன. அவன் ஆச்சரியமாக மனைவியைக் கண்டான். அவள் சிரித்து, உன்னிடம் எப்போதும் 2 மாடுகள் இருக்கும் என்றுதானே ஞானியின் சாபம்? நீ விற்றாலும் வேறு இடத்தில் 2 மாடுகள் தோன்றும். அதுவே உன் வாழ்வு வழி. அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றாள். அப்போது அவனுக்கு புரிந்தது. புத்தியுள்ள மனைவியை பெற்றிருப்பதே தன் பாக்கியம். அந்த நாளிலிருந்து அவன் தினமும் 2 மாடுகளை விற்பனை செய்யத் தொடங்கினான். அந்த வருமானத்தால் முந்தைய காலத்தை விட கூடுதலாக பணம் சேர்த்தான். இன்னும் வளமான வாழ்க்கையையே வாழத் தொடங்கினான். கற்றுக்கொள்ளும் பாடம்: வாழ்க்கையில் சில நேரங்களில் நாம் தடுமாறலாம். அப்போது நம்மை தாங்கி நிற்க சரியான அறிவுரை அளிக்கத் தெரிந்த வாழ்வுத் துணை அவசியம். குணவதியை பெற்ற எவரும் கோடீஸ்வரர்கள்தான்.